அனைவருக்கும் வணக்கங்க. திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து சமூக ஆர்வலர் ரேகா. பொது இடங்களில் காவல்துறை அராஜகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காவல்துறை அராஜகம் அப்படின்னாக்கா ஒரு சில நபர்களால் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தப்பு தட்டி கேட்க மாட்டுறாங்க. நம்ம கேட்டாலும் நம்மளை ரிமாண்ட் பண்ணுவாங்களாம். காணும் பொங்கல் அன்னைக்கு நானும் என்னுடைய மகள் 3 மந்த் பேபி ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். சென்னையிலேருந்து வேலூர் பஸ் ஸ்டாப்பில் பாலவிநாயகம் பஸ் நாங்கள் வாயூர்குட்டோட ஸ்டாப் இறங்கி வைக்கிறோங்க, வண்ணாங்குளம் ஸ்டாப் இறங்குறோன்னு கேட்குறோம். இல்லை அங்கெல்லாம் நிற்காது, வேலூர் டு திருவண்ணாமலை போலூர் மட்டும் ஏறுங்க அப்படின்றாங்க. அந்த பஸ்ஸில் ஏற போனதுக்கு எங்களை இறக்கி விட்டாங்க. நானும் குழந்தையும் இறங்கி வந்துட்டோம். குழந்தைய தூக்கிட்டு நான் இறங்கி வந்துட்டேன். 3 மந்த் பேபி தான், இறங்கி வந்துட்டேன். அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய 2-3 பஸ்ஸை கேட்டேன், யாரும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அந்த பெரியவர் எங்களை சேஃபாக கொண்டு வாயூர்குட்டோ பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்க. இந்த வாயூர்குட்டோட ஸ்டாப்பிங்க்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டாப் வாங்கியிருக்கு. ஸ்டாப்பிங் இருக்குது. ஒரு காவல்துறை பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய காவல்துறை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கல. நடு ரோட்டில் நின்று ஏன் கத்திட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். என்னை ரிமாண்ட் பண்ணுறேன் ரோடு விட்டு வெளியே வரையன்னு இதை 10 முறை சொல்கிறார், ரிமாண்ட் பண்ணுறேன்ட்டு. பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கேள்வி கேட்காமல், சமூக ஆர்வலர் கேள்வி கேட்காமல், காவல்துறையாக இருக்கட்டும், அதிகாரிகளாக பல டிபார்ட்மெண்ட்டு, டோட்டல் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டு, பொதுமக்கள் தான் நாங்கள் கேள்வி கேட்கணும். நாங்கள் ஓட்டு போடுறோம், 4 பேருக்கு நல்லது செய்கிறோம், அது கூட நீங்கள் செய்யலையே. காவல்துறை நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு சில நபர்கள் மட்டும்தான். அது இல்லாமல் காவல்துறை என்னை கேள்வி கேட்குறது எங்கள் லிமிட், எங்கள் கண்ணமங்கலம் காவல்துறையில் எங்கள் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கிற காவல்துறையை கேள்வி கேட்டேன்னா அது கரெக்டான நான் சொல்லியிருப்பேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, நிற்கிறாரு, அவர் காவல்துறையே இல்லைன்னு கூட தெரியாது. நீங்கள் யார் என்னை கேட்குறீங்க, என்னை பார்த்தா தெரியலனாக்கா நீ மேலே கோட்டு போட்டிருக்க, உன்னோட நேம் தெரியல, உன்னை முகத்தை பார்த்த உடனே நீ காவல்துறைன்னு தெரிஞ்சிருமா? இப்படியா ஒரு நெத்தியில் எழுதி விட்டுட்டு இருக்கா நான் காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு காவல்துறைனா என்ன கேட்கணுங்க? மேடம் என்னங்க மேடம் ஆச்சு, என்னங்க பிரச்சனை பண்ணிட்டீங்க, என்ன நடந்தது, என்ன மேம் அப்படின்னு கேட்கணும். இல்லையா அக்கா என்னக்கா ஆச்சு, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அது எதுவுமே கேட்காம நீ எடுத்தோடனே ரிமாண்ட் பண்ணுருவியா? அதுக்கு பிறகு நான் தனியாக இருக்கும்போது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கடையில் வேலை பார்க்க இருக்கக்கூடியவங்களே எல்லாருமே வந்துட்டாங்க. என்னம்மா பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட சொந்த பந்தம் எல்லாம் கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இன்னும் நாங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஒருத்தர் என்ன சொல்கிற, ஒருத்தருக்கு நீ பதில் சொல்ல முடியல. காவல்துறையாக இருந்தால் மட்டும் போதாது, நீ எதை வச்சு நீ என்னை ரிமாண்ட் பண்ணணும்னு எதை சொல்கிற? நீ நான் பேசுனது அங்கே பண்ணதெல்லாம் நீ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுற முடியுமா? முதல்ல தப்பு என்னான்றதை தட்டி கேட்கணும். காவல்துறை மூளையை யூஸ் பண்ணணும். காவல்துறை அந்த மட்டும் பத்தாது. காவல்துறை என்ன களிமண்ணை வச்சுட்டு இருக்க மண்டியில் என்ன ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, எடுத்துகிட்டு எங்கள் ஸ்டேஷனில் எத்தனை கொடுத்து எங்களுக்கு கண்ணமால் ஸ்டேஷன் தான். எத்தனை போய் கண்ணமால் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்னை ரிமாண்ட் பண்ணிட்டோம். காக்கி சட்டியே கருப்பு கொட்டன்னு பார்ப்போம். ஒரு பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். காக்கி சட்டை போட்ட ஒரு காவல்துறை, நான் கை குவந்தையே 3 மாதத்து கை குவந்த, பேருக்கு தான் 3 மாதம் கை குவந்த, நான் கையில் இப்படி வச்சுட்டு நிற்கிறேன். என்னம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் குழந்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கல, என்னம்மா ஆச்சுன்னு கேட்கல. காவல்துறை ரிமாண்ட் பண்ணுறேன். அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி மட்டும் எங்கள் கண்ணமங்கலம் காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி எங்கள் மேம் ஸ்டேஷனில் மட்டும் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸு டிரைவரையும் அந்த கண்ட்ரக்டரையும் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? ஒரே வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எங்கள் மகாலட்சுமி மேடம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஓடி நிற்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா இந்த பிரச்சனைம்மா அப்படின்னு சொன்னால் அடுத்து 4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் மகாலட்சுமியோட மேமோட வண்டி நிற்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்காரனுக்கு நல்ல நேரமானான்னு தெரியல. எங்கள் மேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரு கேஸில் இருந்தாங்க, ஆனால் என்கிட்ட பேசினாங்க. இன்னொன்று அந்த காவல்துறை என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, ரிமாண்ட் பண்ணுறோன்னே
அன்றைக்கி அந்த இடத்த விட்டு நவுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேம் கால் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரேகா என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுத்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்னாங்க. அதுக்கண்டி தான் வந்துட்டு அந்த இடத்த விட்டே நான் நகர்ந்தேன். இல்லை அப்படின்னாக்கா இந்த நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வரவர்களும் அந்த 100 பேரும் நாங்கள் அப்படியே தான் உட்காந்துருப்போம். இன்னொன்று தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு காவல்துறை ஒரு காக்கி சட்டை போட்டவங்களா இருங்க, நீங்கள் யாரானா இருங்க, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும், எந்த இடத்துல பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல என்னன்னு முதல்ல விசாரிங்க. எதனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு விசாரிங்க, யார் மேலே தப்புன்னு விசாரிங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரிமாண்ட் பண்ணுவீங்க. எதை வச்சு நீ ரிமாண்ட் பண்ணுறவ? நான் கேட்குறேன், காவல்துறையை நீ காவல்துறையும் சொல்லி என்கிட்ட பேசின சவால் விட்டேல, நான் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்தல, கண்ணாடி அடித்து உடைக்காத மாதிரி நீ கண்ணாடி அடித்து உடைச்சேன்ற, நீ சொன்ன வச்சு தான் வந்து நான் கண்ணாடி உடைச்சேன். ரிமாண்ட் பண்ணுறோன்னா கண்ணாடி உடைக்காத மாதிரி நான் ரிமாண்ட் பண்ணுறேன்ற, நான் கண்ணாடி உடைக்கிறேன். முதல்ல வந்து ரிமாண்ட் பண்ணுற அப்படின்னாக்கா எதை வச்சு நீ என்ன ரிமாண்ட் பண்ணுவேன்? முதல்ல போயிட்டு நீ அங்கே ஸ்டேஷனில் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு வந்து நீ ரிமாண்ட்ன்ற வார்த்தையை முதல்ல வந்துட்டு நீ போலீஸாக இருந்தால் மட்டும் பத்தாது. ரிமாண்ட்ன்ற வார்த்தையை வந்து எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும்? முதல்ல என் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும், என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்னா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கிட்டு என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும். எடுத்த உடனே வந்து சொல்கிறேன், எடுத்த உடனே நடு ரோட்டில் இருக்கும்போது நீ ரிமாண்ட் பண்ண முடியாது. நான் என்ன கொலையாக பண்ணிட்டு என்னை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு? கண்ணமங்கலம் காவல்துறை என்னோட மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு அந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்தின காவல்துறை கூப்பிட்டு கண்ணமங்கலம் ஸ்டேஷனில் வச்சு நேரில் வச்சு விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.